ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கும் ரெஸ்ட்டு. அந்த அன்னைக்கு நிம்மதியாக ஒரு கறி கஞ்சி ஆக்கி குடிக்கலான்னா, அதுக்கே முடிய மாட்டேங்குதுங்க. அலைச்சல் இன்னைக்கு ரொம்ப. அம்மா வந்து காலையிலேயே பெரிய பெரியம்மாவை பார்க்குறதுக்காக அம்மாவும் கடைசி பெரியம்மாவும் கிளம்பிட்டாங்க. இந்த கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, என் பெரிய பெரியம்மா வீட்டிலேருந்தும் கடைசி பெரியம்மா வீட்டிலேருந்தும் ஆட்டை போட்டு வந்த கப்பு குழம்பெல்லாம் கொண்டாந்தது. எங்கள் அம்மா அதை கொண்டு போய் கொடுக்காமையே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒழுங்காக கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்கள கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு நான் வந்து சரி ஓகே நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து என் வேஷ்டி மட்டும் போட்டு விட்டுருந்தேன். நீ என் வேஷ்டி மட்டும் புழிஞ்சிக்கோ, ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து புழிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க அம்மா. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தண்ணி மோட்ரு வந்து கிணத்துக்குள்ளே இறக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ தான் என் கையில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டே ரெடி ஆயிடுச்சு. 2 வாரம் பீஸ் தைச்சதை விட்டு வச்சுருந்து அந்த காசு ஒட்டுக்க வாங்கிட்டு வந்து சரி ஓகே இந்த வேலையை முடிச்சிடலாம். தண்ணி பக்கத்து வீட்டில் சும்மா சும்மா போய் கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க. நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஓகே இதை உள்ளே இறக்கி விட்றலாம், ஒரு 4 ரூபா செலவாகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம எலக்ட்ரிஷியனே வர சொல்லியாச்சு. அப்புறம் சரி போய் பொருளெல்லாம் வாங்க வேணும் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை போய் ஈரோட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நான் விசாரித்து வச்சுருந்தேன்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். நான்வெஜ்ஜை வந்து எல்லாம் பிரித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈரோடு கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லா கடையுமே லீவ் விட்ருவாங்களாமா. எங்கள் சென்னிமலையிலாம் பார்த்திங்கன்னா மதியானம் வரைக்கும் கடை இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நானே போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லா கடையும் லீவு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு தண்ணி தாகம் பொறுக்கவே முடியல. வர வழியில் ஒரு ஜீகந்தண்டா மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் இங்கே சென்னிமலையில் வந்து கொஞ்சம் பொருள் இருந்துச்சு, கொஞ்சம் பொருள் இல்லை. மறுபடியும் நாளைக்கு போய் தான் வாங்கணுங்க. கம்பெனியில் வேறு அர்ஜென்ட் பீஸு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு ஊர் சோழி வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சாப்பாடு செஞ்சுட்டு கறிக்கஞ்சி அடித்தா தான் நமக்கு இன்றைக்கி டென்ஷன் போகும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா சமையல் வேலையில் இறங்கிட்டேன். மட்டன் குழம்புக்கு எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதக்கி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம சிக்கன் சிந்தாமணி பண்ணிடலாம். ஏன்னா எப்போதாலும் சிக்கன் கிரேவி தான் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி அம்மாவும் அங்கே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்ட்டு சிக்கன் சிந்தாமணி தாங்க பண்ணேன். எப்பவும் பண்ணுறத விட இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ பக்கமாக இடித்து இடிகளில் போட்டு இடித்து சேர்த்திருந்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து மட்டன் தண்ணி குழம்பும் மட்டன் வறுவலும் செஞ்சு வச்சுட்டு இங்கே வேறு வீட்டுக்கு பக்கத்தால் வேறு ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க. அது வேறு நம்ம வீட்டு லைன்லேயே முட்டிகிட்ருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அதை கொஞ்சம் அறக்கி விட்டுட்டோம்னா இந்த காற்றுக்கு பேய் காற்று அடிக்குது, அறக்கி விட்டுடலாம் அப்படின்ட்டு நானும் அப்போ அதான் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈய விரட்டுறதுக்கு ஆன்லைனில் ஒரு ஆடு மாதிரி வந்துச்சு. அது ஒரு பொடி இருக்குது, தண்ணியில் கலந்து தொளிச்சு விட்டா எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு 100 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு வர வச்சுருக்கேன். அது நாளைக்கு அடித்து பார்த்து தாங்க சொல்லணும். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இவ்வளோ ஈ இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி ரொம்ப அலைச்சலான நாளாகவே போயிடுச்சு. ரெஸ்ட்டே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கூட.